பிரச்சனையில சிக்கி தவிக்கிறீங்களா? அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு ஒரே குழப்பத்தில் உட்காந்துக்கிறீங்களா? தயவு செஞ்சு யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு முடிவு எடுத்துட்டு கடைசியில் அவங்க மேலே என்ன பண்ணுவோம், பழி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம உட்காந்துருக்குறோம். உண்மை தானே? அதனால் நமக்கு எடுக்கக்கூடிய முடிவு தெளிவான ஒரு முடிவாக இருக்கணும். சரியா? யார் பேச்சையும் கேட்காம நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தேர்வு செஞ்சு நம்ம எடுக்கும்போது எல்லா காரியத்திலையும் என்ன செய்வோம், வெற்றி அடைவோம். இப்போ பாருங்களேன், கடவுள் எல்லாருக்கும் அந்த பவர் கொடுக்க மாட்டார். எப்படி? நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை அருளாக பெற்று வச்சுருப்போம். அதாவது அருள் இருக்கிறவங்களுக்கு பொருள் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த அருள் உள்ளவனிடத்துல பொருள் இல்லாமல் இருந்தாலும் பொருள் எந்த தருணத்தில் எப்படி சேருமோ அந்த தருணத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக சேரும். சரியா? கதைக்கு போகலாமா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருந்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல அவரை. சரியா? அவர் உங்களுக்கே தெரியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் பிறந்தார். ஒரு கிராமத்தில் தான். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதாவது தனக்கு ஒரு புக்கு வாங்கணும், ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா கூட என்ன பண்ணுவார், புளியங்கொட்டை இருக்குல்ல, அந்த புளியங்கொட்டையெல்லாம் பொறுக்கி வச்சிருப்பார். அந்த புளியங்கொட்டையெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் விற்று அதை காசாக்கி அதில் ஒரு புக்கு வாங்கணும், நோட்டு வாங்கணும், இதெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க. உண்மைதானே? ஒரு ஏழை பையன், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவரால் விஞ்ஞானியே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க எல்லாரும். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. தான் மனசு உள்ள சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? நீ சயின்டிஸ்ட் ஆவேப்பா. எப்படி? ஒரு நல்ல அந்த ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கிறாரு. சரியா? அங்கே உட்காந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே மேலே பார்த்தா பறவை பறக்குது. அவர் மைண்டில் ஓடுனது தெரியுமா? ரைட் பிரதர்ஸ் போன அந்த ஏரோப்ளைன் தான் ஃபஸ்ட்டு. சரியா? முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ளைட்டை மேலே அந்த ஹெலிகாப்டர் மேலே பறக்குது, ஏரோப்ளைன் மாதிரி நல்லா பறக்குது. பறந்துட்டே இருக்கும்போது 2 இது உழுது. அப்போ கடலில் போய் விழுது. ஓகேவா? 2 கடலில் சமுத்திரத்தில் போய் விழுந்த உடனே அது எங்கே விழுந்துச்சுன்னு, ஆனால் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, நடுக்கடலில் செலுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க ரைட் பிரதர்ஸ். அது உள்ளே போச்சு. சயின்டிஸ்டாக உருவாருனாங்க. அதான் உண்மையான கதை. ஒரு விஞ்ஞானி எவ்வளோ போராடுறாரு, ஆனால் அவங்களோட லட்சியம் என்னவா இருந்துச்சு? என்ன பிரச்சனை இருந்தது, அது பிரச்சனையை கொண்டு வந்தால் ஜெயிக்க முடியுமா? கிடையாது. நான் சயின்டிஸ்ட் ஆகணும், அதுக்கு ட்ரீம் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைப்பு போடணும், அந்த நம்பிக்கை இருந்துச்சு. மனசு சொல்கிறத கேட்டாங்க. என்னோட லட்சியம் இதுதான் நான் அடைவேன்னு. புரியுதா? நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு லட்சியத்தை பெருசாக எடுத்துகிட்டு நம்ம சாதிக்கிறோம் சொல்லுங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவியானார். ஓகேவா? அவர் என்ன பண்ணார், குரங்குகளை கூட என்ன பண்ணுவார், பிரச்சனையை கண்டு பயந்து போகாத, துணிச்சு நில்லுனாரு. அதாவது அவர் தலையில் ஒரு கூலாக குரங்குக்குள்ளே வச்சுருந்தாரு. இதை மங்கீஸ் எல்லாம் பார்த்துச்சு. மங்கியும் சொல்லவே கூடாது, மாருதிஸ் எல்லாம் பார்த்துச்சு. ஓகேவா? அது பார்த்தோன்னா என்ன பண்ணுச்சு, இப்படி தூக்கி போட்டு கேப்பையும் போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இவர் இந்த கேப்பை தூக்கி போட்டோன்னா அதுவும் தூக்கி போட்டுச்சு. கடைசியில் என்ன பண்ணுச்சு, அந்த மங்கி மாருதி துரத்துது இன்னொரு இடத்துல. இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே இருக்கும், அவர் பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடி வரும். இவர் ஓடிக்கிட்டே இருந்தார். திரும்பி பார்த்தாரு. இப்படியே திரும்பி பார்த்தா நமக்கு என்ன ஆக போகுது, அப்படி சரி ஓடி தான் பார்ப்போம், எதுக்கு நம்ம இப்படி மாதிரி ஒரு விலங்கு துரத்துக்கு ஓடி போகணும். திரும்பி பார்த்தார். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா குரங்கும் ஓடி போயிடுச்சு. ஓகேவா? பிரச்சனையை எதிர்கொள், நின்ன இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டணும். இதே மாதிரி அப்துல் கலாம் சார் கூட ஒரு MIT காலேஜில் படிக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு ப்ராப்ளம் வருது. சரியா? MIT IITயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் காலேஜில் படிக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன பண்ணணும், நைட்டுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும். இந்த அவர் பண்ணின அந்த மாடலில் அந்த ஒரு மெக்கானிக்கல் மிஷின் என்ன பண்ணும், சர்க்குலேட் பண்ணி ரன் ஆகணும், ஏரோப்ளைன் மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணுறது, ஒரு நாள் நைட்டுக்குள்ளே முடிக்க முடியுமா? எல்லாரும் சொன்னாங்க முடியாது. இவன் என்னடா கிராமப்புற பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தா, இவனால் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஏளனம் பண்ணாங்க. அந்த ஏளனத்துக்கு நடுவில் என்ன பண்ணார், அந்த ஒரு நாள் இரவுக்குள்ளேயே ஓட விட்டார், பறந்தது, ஒர்க் பண்ணிச்சது மெக்கானிசம். அந்த சயின்டிஃபிக் தியரியை கரெக்டாக உள்ளே கொண்டு வந்தார், ஜெயிச்சார். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் தலைவர்களோட கதைகளை படிக்கிறோம்? ஓகேவா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், மகாத்மா காந்திஜியோட லைஃபாக இருக்கட்டும், சரியா, அன்னி பெசன்ட்டாக இருக்கட்டும், ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாராக இருக்கட்டும், ஓகேவா, சரோஜினி நாயுடுவாக இருக்கட்டும்,
இந்திரா காந்தி அம்மாவாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தி சாராக இருக்கட்டும், எத்தனை எத்தனை கிரேட் லீடர்ஸ் இருக்காங்க. இவங்களோட கதைகளை நம்ம படிக்கிறோம். இவங்க கதைகள் படிக்கும்போது நம்ம அனுபவத்தில் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. வாழ்க்கையிலேருந்து தான் நமக்கு என்ன செய்யுது, லைஃப் ப்ரீச்சிங் லெசன்ஸ் அண்ட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தெளிவு, ஒரு முடிவு நம்ம மனசுக்கு எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனசில் என்ன பண்ணணும், நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். நான் தான் லைஃப்பை சூஸ் பண்ணுறேன், நான் டெசிஷன் எடுப்பேன், என்னோடய பிரச்சனைக்குரிய தீர்வை நான் எடுப்பேன். 1000 பேர் திரண்ட வந்து சொல்லிட்டுங்க உன்னால் முடியவே முடியாதுன்னு, நீங்கள் என்ன சொல்லுங்கள், என்னால் முடியும்னு சொல்லுங்கள். புரியுதா? என்ன சொல்லணும், உன்னால் முடியாதுன்னு சொன்னால் என்னால் முடியும்னு நீங்கள் மட்டும் தெளிவாக இருங்க, சொல்லுங்கள். சரியா? உங்கள் மூளை அதே மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் பிரெயின் நீங்கள் முடியும் சொல்ல 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 நீங்கள் முடியுங்கிற மென்டாலிட்டி போயிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? யாராவது உங்கள் கனவை சிதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, இதுதான் கிளாஸ் ரூம் நடக்கும். உனக்கு மேத்ஸ் டஃப்டா, சயின்ஸ் வேர்டு மறந்துடும்டா, தமிழில் உனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வேண்டாம், நிறைய பேர் சொல்லுவான். நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண, பிரச்சனையை பார்க்கக்கூடாது. என்னால் முடியும், படிக்க முடியும், என்னால் நம்பர் 1 முடியும். நான் ஃபெயில்னு யார் சொன்னால்? என் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டகரியில் கேளுங்க. அவங்கள சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க மக்கு. நான் சொல்ல, நீ மக்கு இல்லைடா, இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி. அவன் வந்து ஃபிசிக்ஸில் ஃபெயிலு. அப்போ என்கிட்ட வரான். நான் வந்து மைக்ரோ பயாலஜியில், ஆனால் ஃபிசிக்ஸ் எடுத்தேன் பசங்களுக்காக. அப்போ ஃபிசிக்ஸில் வந்து அவனுக்கு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். அப்போ அவனை வந்து என்ன பண்ணுறான், அவன் ஸ்கூலில் ஃபெயிலு. ஆனால் என்கிட்ட 75க்கு அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான், 63 மார்க் எடுத்தான். 75க்கு 63ங்கிறது இம்பாசிபிள் தானே. அவன் முதல் நாள் அழுதான், காலை விழ ஆரம்பிச்சிட்டான். மேம் உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு படிக்க ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், இப்போ கூட உனக்கு ஒரு எவ்வளோ மார்க் மிஸ் ஆகிருக்கு, 12, 62, 63 தான் எடுத்துருக்கிறேன், 12 மார்க் மிஸ் ஆகிடுச்சாப்பா அப்படின்னு. மேம் கண்டிப்பாக நான் எடுப்பேன், என்னால் எடுக்க முடியும். இந்த நம்பிக்கையை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க. அப்போ என்ன, ஷார்ட் ட்ரிக்ஸு டெக்னிக்ஸ் எப்படி படிக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். பிரச்சனைக்குடைய தீர்வு உங்கள் மனசுக்குள்ளே உங்ககிட்ட தான் இருக்குது, வெளியே இல்லை. மாற்றிக்கலாமா? சரியா? உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சொல்யூஷனை நீங்களே பண்ணுவீங்களா? உங்கள் கதை யார் சதிக்கிறாங்களோ அவங்க தூக்கி போடுங்க. சரியா? நல்ல தலைவரோட கதை எப்படிலாம் சயின்ஸ் வந்துச்சு, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதெல்லாம் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, மனசு எடுக்கிற முடிவு தெளிவான முடிவாக இருக்கணும். சரியா? கமெண்டில் நாங்களும் சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டோம் மேடம் எங்கள் ப்ராப்ளமுக்குன்னு கமெண்ட்டில் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே?